அடடே, அசாமில் ஆட்சியை தக்க வைக்கும் தாமரை பரிசாக கிடைக்கும் பாஜகவின் ஹாட்ரிக் வெற்றி. அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த தேசமும் எதிர்பார்த்த எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த முடிவுகள் அனைத்தும் அசாமில் பாஜக அலை வீசுவதை மீண்டும் உறுதி செய்துள்ளன. பெரும்பாலான கருத்து கணிப்பு நிறுவனங்கள் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைக்கும் என்று கணித்துள்ளன. குறிப்பாக ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பின்படி மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணிக்கு 88 100 இடங்கள் வரை கிடைத்து தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அதே போல் என்டிடிவி கருத்து கணிப்பின்படி பாஜக கூட்டணி 70 முதல் 80 இடங்களை கைப்பற்றி அசைக்க முடியாத பலத்துடன் ஆட்சியை பிடிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த எக்ஸிட் போல் கணிப்புகள் எல்லாம் அசாம் மக்கள் ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் நிர்வாகம் மற்றும் பிரதமர் மோடியின் இரட்டை என்ஜின் அரசு மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. ஹிமந்த பிஸ்வா சர்மாவின் ஆட்சியில் மாநிலத்தின் உட்கட்டமைப்பு வளர்ச்சி, ஊடுருவல்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் என அமைதியான அசாம் மாநிலத்திற்கான வாக்குறுதிகளுக்கு மக்கள் மிகப்பெரிய அங்கீகாரம் அளித்துள்ளனர். வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை பாஜக கூட்டணி சுமார் 48% வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இது எதிர்க்கட்சிகளுக்கு பலத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கடந்த முறையை விட குறைவான இடங்களையே பெறும் என்பதால் அசாமில் எதிர்க்கட்சிகள் பலமிழந்து போயிருப்பதை இந்த தரவுகள் உணர்கின்றன. அதிகாரப்பூர்வமான தேர்தல் முடிவுகள் மே 4 அன்று வெளியாக உள்ள நிலையில் இப்போதே அசாம் மாநில பாஜக தொண்டர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். வடகிழக்கு மாநிலங்களில் பாஜகவின் முதன்மையான கோட்டையாக அசாம் மீண்டும் தன்னை நிலைநிறுத்தியுள்ளது என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை.